டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் 1 மற்றும் இயல் 2க்கான வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இயல் 3க்கான வீடியோ பார்க்கலாம். இதில் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக ஒரு 120 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். புக்கை நல்லா படிச்சுட்டு ரிவிஷனுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிவிஷன் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம், கணியன் நண்பன், ஒளி பிறந்தது, மொழி முதல் இறுதி எழுத்துகள், இது எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. எழுதுனது யார் அப்படின்னா ஔவையார். 2, புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் பாரதியார். 3, அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை சு முத்து. 4, அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள் என்ற பாடலை எழுதியவர் நெல்லை சு முத்து. இந்த பாட்டு கொஞ்சம் எல்லாமே படிச்சுக்கோங்க லைன் பை லைனாக. மேக்ஸிமம் எடுத்துட்டேன் எல்லா கொஸ்டினாக. கொஸ்டின் நம்பர் 5, ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம் என்ற பாடலை எழுதியவர் நெல்லை சு முத்து. 6, சொல்லும் பொருளும், இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. 7, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து. 8, நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்கள். அவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இது 3லையுமே வேலை பார்த்துருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 9, அறிவியல் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்தவர். இந்த கொஸ்டின்ல முக்கியமான கொஸ்டின். அறிவியல் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்தவர் நெல்லை சு முத்து. அறிவியல் கவிதையும் எழுதியிருப்பாரு, கட்டுரையும் எழுதியிருப்பாரு. இதுல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், நல்லா படிங்க படிக்கும்போது. 10, நெல்லை சு முத்து படைத்த நூல்கள் எத்தனை? 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பாரு. இதில் கண்டிஷனில் நம்ம 81க்கும் மேற்பட்ட, எப்படி வேணாலும் கேட்கலாம், படிக்கும்போது நல்லா படிச்சிருங்க. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருப்பாரு. 11, ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியல் ஆத்திச்சூடி. எழுதினது நெல்லை சு முத்து. 12, உடல் நோய்க்கு டேஷ் தேவை, ஔடதம், ஔடதம்னா மருந்து. 13, இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து விளையாடு, பிரித்து எழுதுக. 14, கண்டறி, கண்டு கூட்டல் அறி. நம்ம முதல் இயல்லையே எப்படி பிரிக்கணும், அந்த புணர்ச்சி எப்படி சேருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம், அதை பாருங்கள். இதில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதியின்படி இது ஊனா சத்தம் ஓடிடும். அதுக்கப்புறம் கண்டறி அப்படின்னு மாறும். அடுத்து 15, பிரித்து எழுதுக. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற, சேர்த்து எழுதுக. 16, ஏன் கூட்டல் என்று, ஏனென்று. 17, ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். 18, எதிர்ச்சொல் பார்க்கலாம். அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. 19, பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக. எல்லாமே எடுத்தாச்சு நம்ம, நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிந்தனைக்குள் அறிவியல், இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அந்த வரிகளை. அறிவியல் சிந்தனைக்குள், அதான் சரியான ஆன்சர்.
அடுத்தது சொல் தெளிந்து ஐயம். இது மாற்றி மாற்றி கொடுத்துருக்கு. ஐயம் தெளிந்து சொல். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்தது கேள் ஏன் என்று. ஏன் என்று கேள். இதுதான் சரியானது. வெல்லும் என்றும் அறிவியலே. என்றும் அறிவியலே வெல்லும் அப்படிங்கிறது கரெக்டு. 20 அறிவியல் ஆய்வுக்கு டேஷ் இல்லை, எல்லை இல்லை. 21 மனிதனின் நகலாக மனிதர்களே டேஷ் படைக்கின்றனர், எந்திர மனிதனை படைக்கின்றனர். 22 அறிவியலால் ஆள்வோம் டேஷால் இயற்றப்பட்டது. அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிற பாடல் தலைப்பு வந்து இந்த பாடநூல் ஆசிரியர் குழு அப்படிங்கிற அவங்களால இயற்றப்பட்டிருக்கும். இதையுமே எல்லாமே எடுத்தாச்சு. 23 ஆழக்கடலின் அடியில் மூழ்கி. ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் எனும் பாடலின் தலைப்பு அறிவியலால் ஆள்வோம். அந்த பாடநூல் ஆசிரியர் குழுவால் இயற்றப்பட்ட அந்த தலைப்பில் தான் இது இடம்பெற்றிருக்கும். 24 நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் எனும் பாடல் அமைந்துள்ள தலைப்பு அறிவியலால் ஆள்வோம். எழுதுனது யாருன்னா பாடநூல் ஆசிரியர் குழு. 25 வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பிருக்கும் சாத்திரம் கற்போம் எனும் பாடலை இயற்றியவர் பாரதியார். இதெல்லாம் முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்ட கேள்வி. 26 மனிதன் எப்போதும் உண்மையையே டேஷ். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின். உரைக்கின்றான். ரை வந்து எந்த ரை வருதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. அடுத்து 27 எந்திரங்களின் வகை. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் ஒரு கண்டிஷனில் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. சும்மா வாசிச்சுக்கணும் ஜஸ்ட்டு. அதுக்காக எடுத்தாச்சு. 28 எந்திர மனிதனுக்கு வழங்கும் வேறு பெயர் ரோபோ. 29 ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கபெக் அப்படிங்கிறவர் பயன்படுத்தியிருப்பாரு. செக் நாட்டை சேர்ந்தவர் இவர். 30 ரோபோ என்னும் சொல்லை எந்த ஆண்டு காரல் கபெக் பயன்படுத்தினார்? 1920. 31 1920ஆம் ஆண்டு காரல் கபெக் என்பவர் டேஷ் என்னும் சொல்லை முதலாக ஒரு நாடகத்தில் பயன்படுத்தினார். இதெல்லாம் முக்கியமானது. இந்த ஒரு நாடகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நல்லா படிச்சிடணும். ஒரு கண்டிஷனில் கேட்டால் எழுத முடியாது. ரோபோ. 32 ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் அடிமை. 33 காரல் கபெக் இயற்றிய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை எப்படிப்பட்ட காட்சிகள் அமைத்திருந்தார்? இதுவுமே நல்லா படிக்க வேண்டிய கொஸ்டின். தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அப்படிங்கிற ஒரு காட்சியில் அமைச்சிருப்பாரு. 34 வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்குங்க. திருப்ப 34 மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்ததையே டேஷ் தானியங்கி என்கிறோம். மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்ததையே நம்ம தானியங்கின்னு சொல்றோம். 35 நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது தானியங்கி தான். 36 ஒவ்வொரு தானியங்கியிலும் டேஷ் இணைந்திருக்கும். ஒரு கணினி தான் இணைந்திருக்கும். 37 தானியங்கியின் செயல்களை கட்டுப்படுத்துவது கணினி தான் கட்டுப்படுத்தும். 38 எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 39 தானியங்கிகள் பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திரங்கள் தானியங்கிகள் பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திரங்கள் நகரும் கால்கள் மற்றும் சூழ்நிலைகளை உணர்வதற்காக டேஷ் உருவாக்கப்படுகின்றன. நுண்ணறிவு கருவிகள் சென்சார்ஸ்.
தானியங்கிகள் பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திரங்கள், நகரும் கால்கள் மற்றும் சூழ்நிலைகளை உணர்வதற்காக டேஸ் உருவாக்கப்படுகின்றன. சென்சார்ஸ், நுண்ணுணர்வு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 40. தானியங்கிகள், இது ஒரு கூற்று ஒன்று இருக்கும் ஒரு பாக்ஸில். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு வரையறை கூறியது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். 41. சரியா தவறா அப்படிங்கிற கூற்று மாதிரி எடுத்திருக்கோம். அதில் இது எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்தாச்சு. இது எல்லாமே சரிதான். இதில் இருக்கிற 3 கண்டிஷன்ஸுமே சரிதான். தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் உற்பத்தி செய்தல் மற்றும் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. இது எல்லாமே சரிதான். ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகிறது. மருத்துவம் பார்த்தல் மற்றும் சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்ய ரோபோக்களும் உள்ளன. எல்லாமே ஒரு டைம் பார்த்துக்குங்க. 42. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்பரோவ் என்பவர் எந்த கணினியுடன் சதுரங்க போட்டியில் ஈடுபட்டார்? தப்பா இருக்கு ஒரு சிலது. டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திரன் கணினியோட தான் போட்டி போட்டிருப்பாரு. அந்த டீப் ப்ளூங்கிற கணினியை உருவாக்குனது யாருன்னா IBM நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை உருவாக்குனுச்சு. 43. டீப் ப்ளூ என்பது மீத்திரன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். இதுதான் வந்து கேரி கேஸ்பரோவோட செஸ் போட்டியில் போட்டி போட்டிருக்கோம். 44. கேரி கேஸ்பரோவுக்கும் டீப் ப்ளூ மீத்திரன் கணினிக்கும் இடையில் நடந்த சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றது டீப் ப்ளூ. 45. உலகிலேயே முதலாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஃபர்ஸ்ட் இந்த சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கு. 46. குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? சோஃபியா. 47. சோஃபியாவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வழங்கியது யார் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை தான் கொடுத்துருக்கோம் இந்த பட்டத்தை, புதுமைகளின் வெற்றியாளர். 48. உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு முதலாக ஐநா சபை வழங்கிய பட்டம், அதுதான் புதுமைகளின் வெற்றியாளர். யாருக்கு அப்படின்னா சோஃபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு. 49. நுட்பமாக சிந்தித்து அறிவது, நுண்ணறிவு. 50. தானே இயங்கும் எந்திரம், தானியங்கி. 51. பிரித்து எழுதுக. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. 52. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். 53. இதெல்லாமே புக் பேக்கில். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை, இத்து வரும். 54. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. இது வந்து சேர்த்து எழுதணும். செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. 55. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல், நீக்குதல்னா சேர்த்தல். 56. எளிது, இதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தோம்னா அரிது. 57. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள் தான். 58. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு, இது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 59. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர், முதல்ல பார்த்தோம் நம்ம, டீப் ப்ளூ. 60. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இதெல்லாம் புக் பேக்கில் வருது, நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம் அதெல்லாமே. 61. குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டிய மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். 62. எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டவர், மேலும் அதை அடைய வேண்டும் என்றும் கனவு கண்ட இந்திய விஞ்ஞானி. எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டவர், மேலும் அதை அடைய வேண்டும் என்றும் கனவு கண்ட இந்திய விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம். 63.
நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் நான் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 64. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். 65. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது? இந்த குறள்: அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். 66. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த லிலியன் வாட்சன் எழுதிய நூல் எது? விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். 67. விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலை படித்த பொழுது கலாம் அவர்கள் பெற்றவை. இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. ஆனால் இதை மாற்றி மாற்றி கொடுத்து இதை வரிசைப்படுத்தி எழுத சொல்லுவாங்க. அதனால் படிக்கும்போது நல்லா படிச்சிருங்க. அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. 68. செயற்கை கால்களின் எடையை கலாம் அவர்கள் குறைப்பதற்கு முன்பு எவ்வளவாக இருந்தது? 3 கிலோவா இருந்திருக்கும் இந்த செயற்கை கால். அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். 69. கலாம் அவர்கள் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு டேஷ் எடையில் செயற்கை கால்களை உருவாக்கினார். அந்த 3 கிலோவா இருக்கிறத இந்த கார்பன் இழையை கொண்டு 300 கிராம மாற்றிருப்பாரு. அதுதான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார் அந்த பேட்டியில். 70. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக டாக்டர் கலாம் அவர்கள் கருதியவை. இதில் அவர் சொன்னதை அப்படியே எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். அடுத்த பாயிண்ட்டு, தகவல் தொழில்நுட்பத் துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். 3வது, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. 4. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளோம். லாஸ்ட்டு, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. இது எல்லாமே அவர் சொல்லியிருப்பாரு பேட்டியில். 71. அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணைகளை கொண்டு பாதுகாப்பு துறையில் வெற்றி பெற்றுள்ளோம் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 72. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என்று பள்ளி மாணவி வான்மதி அவர்களின் கேள்விக்கு கலாம் அவர்களின் பதில். இது வான்மதியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. நம்ம எல்லாமே படிக்கிறது இப்போல்லாம் காம்படிஷனில் எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். இதில் ஒரு 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கலாம் சொல்லியிருப்பாரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். இதெல்லாம் ஜிஎஸ் படிக்கையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம்னா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் இருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து செவ்வாய் கோள்களில் மனித இனம் குடியேறி இருக்கும். அதாவது 100 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் அவர் சொல்லுவார். அந்த கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவார். அடுத்து 73. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோள் எவ்வளவு எடை கொண்டது? 525 கிலோ. 74. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 75. வெற்றியை அடைய கலாம் அவர்கள் கூறிய 2 வழிகள். வெற்றி அடைகிறதுக்கு 2 வழிகள் சொல்லியிருப்பாரு. ஒன்று அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். 2 வியர்வை வியர்வை வியர்வை. கடின உழைப்பை தான் சொல்லியிருக்காரு. 76. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்பட்டு மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
இதெல்லாம் வந்து சூரியனை போய் அவர் அடைய சொல்லியிருப்பாரா, அடைய முடியும்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு யோசிப்போம் படிக்கலைன்னா. அதனால் பார்த்துக்குங்க. 77 கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் மூலம் எய்ட்ஸ் மற்றும் புதிய நோய்களுக்கும் தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் என்ற கருத்தை கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு டைம் வந்து படிச்சுட்டு நம்ம கொடுக்குற அந்த வீடியோவில் உள்ள ஃபுல் ரிவிஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதை தாண்டி கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம எடுத்தாச்சு. ஏதாவது 1, 2 மிஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததில் நம்ம சரி பண்ணிக்கலாம். 78 வரும் காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனை கூட சென்றடையலாம் என்று கூறியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 79 கனவு காணுங்கள் என்பது யாருடைய பொன்மொழி? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 80 மொழி என்பதற்கு டேஷ் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. 81 சொல்லின் முதலில் வரும் எழுத்துகள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை எப்படி சொல்றோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு சொல்லு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். 82 டேஷ் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துகள் 12மே வந்து சொல்லின் முதலில் வரும். ஆனாவிலிருந்து அவு வரைக்கும் வந்து சொல்லின் முதல்ல வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதான் உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். 83 டேஷ் ஆகிய வரிசைகளில் எல்லா உயிர்மெய் எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். இப்போ இதில் ஒரு 6 எழுத்து இருக்கு பாருங்க. க, ச, த, ந, ப, ம. இதை இந்த 6 எழுத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கசட தபர இது எல்லாருக்குமே தெரியும். வல்லினம் அந்த கசட தபரவில் டா ரா அந்த எழுத்தை பயன்படுத்தி முதல் சொல்லு எப்பவுமே யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. நல்லா தெரியும். அந்த எழுத்துல முதல் சொல்லு வந்து வரவே வராது. அப்போ க ச த ந ப ம. இதில் புதுசாக நம்ம என்ன சேர்க்குறோன்னா 2 எழுத்து அந்த டானாவையும் ராணாவையும் எடுத்துட்டு ந மா அது 2ஐயும் சேர்க்குறோம். அப்படியே அவன் வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் வந்து உயிர்மெய் எழுத்துல பார்த்தோம்னா கானாவிலேருந்து நானா வரைக்கும் பார்த்தோம்னா 18 எழுத்து. அந்த 18 எழுத்துல காசா தா நா பா மா மொத்தம் 6 எழுத்து முடிஞ்சிருச்சா? ரைட்டு. அது அப்படியே வச்சுக்கோங்க. 84 அப்படியே வாங்க. டேஷ் ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இப்போ மேலே நம்ம என்ன பார்த்தோம்னா மேலே வந்து காசா த நா பா மா இதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். இப்போ கானாவிலிருந்து கவ் வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்துமே சொல்லின் முதலில் வரும். சாணாவிலிருந்து சவ் வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்துமே சொல்லின் முதலில் வரும். அந்த மாதிரி இந்த மேலே கொடுத்துருக்க கசத நபம அந்த 6 எழுத்துமே சொல்லின் முதல்ல எல்லா வரிசையிலையும் வரும். அதுக்கு அர்த்தம் அதுதான். 84 என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேஷ் ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இப்போ கீழே ஒரு 4 எழுத்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஞ ஞ ய வா. இதுல இந்த 4 எழுத்துல எல்லா எழுத்தும் வராது. ஒரு சில எழுத்து மட்டும்தான் வரும். மற்ற எழுத்து எதுவுமே வராது சொல்லின் முதலில். நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இது குழப்புற டாபிக். 85 இந்த 84 இருக்கிற இந்த ஞ ஞ ய வா இந்த 4 எழுத்தை பயன்படுத்தி எந்தெந்த எழுத்துல சொல்லின் முதல்ல வருது அப்படிங்கிறத நம்ம கீழே பார்க்க போறோம். மொத்தம் 10 எழுத்து இதோட கம்ப்ளீட் ஆயிருச்சு. நல்லா பொறுமையா பாருங்க வீடியோவை. 85ல டேஷ் வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வரும். அப்ப எந்த எழுத்து? ஞா. நம்ம மேல பார்த்துருக்கோம் அந்த 4 எழுத்து. அந்த 4 எழுத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து எடுத்துக்கிட்டாச்சு ஞா. அந்த ஞா வரிசையில மொத்தமா ஞாவுல இருந்து ஞவ் வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்துலையும் இந்த ஞா அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். பாக்கி இருக்கிற எந்த எழுத்துமே சொல்லின் முதலில் வராது. தெளிவா பாருங்க வீடியோவை. அப்போ நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாவுல இருந்து ஞவ் வரைக்கும் இருக்கிற எல்லா எழுத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதுவும் முதல் எழுத்து ஞா. அந்த ஞால என்ன வரும் அப்படின்னா ஞனம். இதை அந்த காலத்தில் பயன்படுத்தணும் நம்ம. அங்கனம்
இங்கனம் அப்படி பயன்படுத்தணும்ல, அதுதான் ஞனம் அப்படிங்கிறது மட்டும்தான். பாக்கி எந்த எழுத்துமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. அடுத்து 86. அடுத்து என்ன எழுத்து சொன்னோம்? 4 எழுத்து சொன்னோமா? அடுத்த ஞா. இந்த ஞால பார்த்தோம்னா 4 எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல்ல வருமா. பாக்கி எந்த எழுத்தையும் வச்சுக்கணும்னு ஞாபகம் இல்ல. 4 எழுத்தையும் கீழே கொடுத்துட்டேன். ஞ, ஞா, ஞே, ஞோ. இப்போ இந்த 4 எழுத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஞா. இந்த ஞாவுல ஞமலி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. ஞமலி. நீங்க பாருங்க, நீங்க வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து எல்லாம் செல்லு வச்சிருப்பீங்க, எடுத்து போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். செல்லுல நெட்ல போட்டு பார்த்துக்குங்க. ஞமலி அப்படின்னா நாய் அப்படின்னு பொருள். ஞா அப்படின்னா ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன், கிழமை எல்லாமே வரும். ஞே அப்படின்னா நெகிழி. நெகிழினா தீச்சுடர். இது படிச்சிருப்பீங்க, 7th இருக்கும். அடுத்து ஞோ. ஞோ அப்படின்னா ஞொல்கு. ஞொல்கு. நீங்க இதெல்லாமே வந்து நெட்ல போட்டு பார்த்துக்குங்க. ஞொல்கு அப்படிங்கிறது வந்து அலை. இப்ப இந்த ஞா சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஞா வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வருது. அடுத்த ஞாவில் 4 எழுத்து மட்டும்தான் வருது. ஞா, ஞா, ஞே, ஞோ. இந்த 4 எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். பாக்கி இருக்கிற எந்த எழுத்துமே சொல்லின் முதலில் வராது. தெளிவா பாருங்க. 87. அடுத்தது வந்து ஞா ஞா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து யா. யா வரிசையில் மொத்தம் எத்தனை எழுத்து வரும் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. யா வரிசையில் மொத்தம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து வருமா. அந்த 6 எழுத்து என்னன்னா யா, யா, யு, யூ, யோ, யவ். இந்த 6 எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். மற்ற எந்த எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 எழுத்து பார்த்தோமா? ஞா, ஞா, யா, வா. இந்த 4 எழுத்துல சில எழுத்துகள் வரும்னு பார்த்தோம், சில எழுத்துகள் வராதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஞாவில் வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். அடுத்த ஞாவில் ஒரு 4 எழுத்து வரும்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ யா பார்க்குறோம். யாவில் ஒரு 6 எழுத்து வரும். இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க, பொறுமையாக பாருங்க, புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. யாவில் ஒரு 6 எழுத்து. அதில் யா, யா, யு, யூ, யோ, யவ். இந்த 6 எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். மற்ற எந்த எழுத்தும் வராது. அடுத்து 88. வா வரிசையில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 8 எழுத்து வருமா. அந்த 8 எழுத்தையும் வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். இந்த 8 எழுத்தும் சொல்லின் முதலில் வரும். நீங்கள் நெட்டில் போட்டு தேடி பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து வேற எழுத்துல வந்து ஒரு வேளை வந்து சொல்லின் முதல்ல வருதுன்னு வைங்களேன், அது தமிழ் சொல்லே இல்லை. அந்த மாதிரி இப்போ வந்து இங்கே நம்ம என்ன கொடுக்கல, இப்போ வந்து ஊனா வரிசையில் வந்து ஊ கொடுக்கல. ஒருவேளை ஊவில் வந்து ஒரு வார்த்தை முதல் எழுத்துல ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், அது தமிழ் சொல்லே இல்லைன்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இதுதான் கண்டிஷன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து எந்தெந்த வார்த்தையெல்லாம் தமிழ் வார்த்தை பேரெல்லாம் வைக்கிறோம்ல நிறைய பேருக்கு, இதெல்லாம் படிச்சிங்கன்னா தமிழ் பேர் சூப்பராக வைக்கலாம். அடுத்து 89. சொல்லின் முதலில் வராத எழுத்துகள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 6 எழுத்து பார்த்தோமா? கசட, தபர. அந்த கசட தபரல டா, ரா அந்த எழுத்துல வந்து சொல்லின் முதல்ல வராதுன்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக நா, மா சேர்த்துக்க சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 எழுத்து பார்த்தோமா? ஞா, ஞா, யா, வா. அந்த 4 எழுத்தும் 6 எழுத்தும் மொத்தம் 10 எழுத்து முடிஞ்சிருச்சா? ரைட்டு. அப்புறம் சொல்லின் முதலில் வராத எழுத்து. இந்த சொல்லின் முதல்ல மெய் எழுத்து வரவே வராது. அது நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஆல்ரெடி உயிர்மெய் எழுத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு 10 எழுத்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து 8 எழுத்து இருக்கும். அந்த 10 எழுத்தை தவிர்த்து பாக்கி 8 எழுத்து இருக்குமா? பாருங்க. டேஷ் ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. நம்ம 10 எழுத்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து மிச்சம் இருக்கிற அந்த 8 எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. நல்லா தெளிவாக பாருங்க. அந்த 8 எழுத்து என்னன்னா ட, நா, ரா, லா, 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 ரா, நா. இந்த 8 எழுத்தும் வந்து சொல்லின் முதலில் வராது. ஓகே. அடுத்து 91. டேஷ் சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்துல ஒரு சொல்லு ஆரம்பிக்காது. நல்லா தெரியும். ரைட்டு. 92. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதே சொல்லின் முதலில் வந்துச்சு அப்படின்னா அது மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ மொழி இறுதி எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம்.
இறுதி எழுத்துக்கள்னா என்னென்ன எழுத்து வரும், என்னென்ன எழுத்து வராது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 93 மெய்யெழுத்துகளில் டேஷ் எழுத்துகள் மட்டும் மொழியின் இறுதியில் வரும். இந்த மொழியின் இறுதி எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மெய்யெழுத்துகளில் மொத்தம் 11 எழுத்து இதில் கொடுத்துருக்குறேன். அந்த 11 எழுத்து எல்லாமே வந்து மொழியின் இறுதியில் வரும். இந்த 11 எழுத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஞஞன நமன இந்த மெல்லினம் படித்தோம்ல, அந்த ஞஞன நமனல இந்த ஞா இருக்குல்ல, இது மட்டும் மொழியின் இறுதியில் வராது. அப்போ மிச்சம் 5 எழுத்து இருக்கா, அந்த 5 எழுத்துமே மொழியின் இறுதி எழுத்துகள். இந்த இங்கு மட்டும் வராது. ரைட்டு. அப்போ 5 எழுத்து முடிஞ்சிச்சு. அடுத்து இடை நம்ம படித்தோம்ல, எரள வளல, அந்த எழுத்து எல்லாமே வந்து மொழியின் இறுதியில் வரும். அப்போ அதில் ஒரு 6 ப்ளஸ் மெல்லினத்தில் இந்த எழுத்தை தவிர்த்து ஒரு 5, மொத்தம் எத்தனை 11. அப்போ இந்த 11 எழுத்துக்களும் வந்து இதில் இருக்கும். பாருங்கள், ஞன நம்ம மாற்றி கொடுத்துட்டேன். அந்த ஞா வராது. ஞன ந ம அந்த கடைசியில் ஒரு நா வருது. ரைட்டு. அடுத்து எரள வளல எல்லாமே வந்து 11 எழுத்து இருக்கும். வீடியோ பொறுமையாக பாருங்கள். 94 சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவதில்லை. அதாவது நமக்கு தெரியும் நல்லா, ஒரு வார்த்தை எந்த வார்த்தையிலையுமே வந்து உயிரெழுத்து கடைசியாக முடியவே முடியாது. அது நல்லா தெரியும். அது எங்கே முடியும்னா, நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வந்து வராது. அது நீங்கள் அந்த மாதிரி எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்து உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டுமே டேஷ் வரும். இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ இந்த வார்த்தையில எடுத்துக்கோமே, இப்போ இணைந்துன்னு இருக்குல்ல, இதில் வந்து கடைசி எழுத்து என்ன, தூங்கிறது என்ன, இத்து கூட்டல் ஊ தானே. அப்போ இத்துங்கிறது மெய், ஊங்கிறது உயிர். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே டேஷ் வரும், சொல்லின் இறுதியில் வரும். 96 டேஷ் எழுத்துகளில் இடம்பெறும் போது உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வரும். அதாவது உயிரெழுத்துகள் வந்து நம்ம கடைசியில் வராதுன்னு சொன்னோம். எங்கே மட்டும் வருது அப்படின்னா, அளபெடையில் மட்டும் வரும். அளபடை, சொல்லி செயலபடை, இசைநிறை அளபடை, இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ தளியி இப்படிலாம் படிப்பீங்களே, அப்போ அதில் வந்து ஈ வருது. அது வந்து அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கோம். அது நமக்கு வந்து தெரியும், எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. 97 டேஷ் சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராது, நல்லா தெரியும். 98 டேஷ் ஆகிய 7 மெய் எழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம 11 எழுத்து வரும்னு படித்தோமா, அந்த 11 எழுத்து தவிர பாக்கி எத்தனை எழுத்து இருக்குது, மொத்தம் 7 எழுத்து இருக்குது. அந்த 7 எழுத்து எங்கேருந்து வருது அப்படின்னா, கசட தவிர ஒரு 6 எழுத்து. அதுக்கப்புறம் அந்த மெல்லினத்தில் உள்ள ஞாங்கிறது வராதுன்னு சொன்னோன்னா, மொத்தம் எத்தனை ஆச்சு, 7 எழுத்து. இந்த 7 எழுத்துமே வந்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அவ்வளோதாங்க, இதில் வேற ஒன்றும் இல்லை. 99 உயிர்மெய் எழுத்துகளில் டேஷ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. எந்த எழுத்து வரிசை அப்படின்னா, ஞா எழுத்து வரிசை வந்து சொல்லின் இறுதியில் வராது. அதான் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அடுத்து 100 எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரவே வராது. அதான் மொழி இறுதியில் வரவே வராது. எகர வரிசையில் கேயிலிருந்து நே வரைக்கும் எந்த எழுத்துமே சொல்லின் இறுதியில் வராது. நல்லா பாருங்க, முக்கியமான பாயிண்ட். 101 அடுத்து ஒகர வரிசையில் பார்த்தோம்னா, ஒகர வரிசையில் டேஷ் தவிர பிற உயிர்மெய் எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. அதாவது ஒரே ஒரு எழுத்து தான். இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்க, வச்சுக்கிட்டா தாங்க அடிக்கலாம். இதில் நோவை தவிர்த்து பாக்கி எந்த எழுத்துமே வந்து சொல்லின் இறுதியில் மொழியின் இறுதியில் வராது. இப்போ நோங்கிறது அந்த நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே, ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும். அதுதான் அடுத்த கொஸ்டின் போல். 102 டேஷ் என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். ரைட்டு. நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதோட பொருள் என்னன்னா துன்பம். 103 மெய்யெழுத்துகள் 18 டேஷ் வரும் சொல்லின் இடையில். சொல்லின் இடையில் எல்லாமே வருங்க மேக்சிமம். சொல்லின் இடையில் வந்து உயிரெழுத்து மட்டும் வராது, அதுவும் அளபடையில் வரும். இப்போ மெய்யெழுத்துகள் 18 பார்த்தோம்னா சொல்லின் இடையில் வரும், அது நல்லா தெரியும். அடுத்து 104 உயிர்மெய் எழுத்துகள்
டேஸ் வரும். சொல்லின் இடையில உயிர்மெய் எழுத்து வரும். நல்லா தெரியும். 105. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில வரும். நல்லா தெரியும். அஃது, எஃகு அப்படிலாம் இருக்குல்ல. 106. அளபெடையில் மட்டுமே டேஸ் சொல்லின் இடையில் வரும். நான் சொன்னேன்ல உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்து வந்து சொல்லின் இடையிலையும் இறுதியிலையும் அளபெடையில மட்டும்தான் வரும். அவ்வளவுதான். 107. 1921 மத்திய தரைக்கடலில் இங்கிலாந்தை நோக்கி கப்பலில் பயணம் செய்தவர் சர் சி.வி. ராமன். 108. சர் சி.வி. ராமனுக்கு ஏற்பட்ட வினா. அவருக்கு என்ன தோணுச்சு? ஏதோ ஒரு கேள்வி. அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கையில ஒரு ஒரு கேள்வி உதிக்கும். அந்த கேள்வினால தான் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆவார் அப்படிங்கிற மாதிரி கதை கொடுத்துருப்பாங்க. என்ன கேள்வினா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? முக்கியமான கேள்வி. 109. சர் சி.வி. ராமனின் ஆய்வுக்கு உதவியவை. அந்த கேள்விக்கு அப்புறம் ஒரு 3 இதை எடுத்து தான் அவர் ஆய்வு பண்ணுவார். என்னென்னா, பாதரச ஆவி விளக்கு, பென்சீன், நிறமாலை காட்டி, இது 3ஐயும் வச்சு தான் ஆய்வு பண்ணுவார். 110. ராமன் விளைவு டேஸாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 8, 1928. ரெண்டுமே 8-8ன்னு முடியுது. பிப்ரவரி 28, 1928 அந்த நாளில் தான் அவர் ராமன் விளைவை வந்து கண்டுபிடிப்பார். ரைட்டு. 111. ராமன் விளைவு இந்தியாவிற்கு பெற்று தந்த பரிசு. அந்த விளைவு வந்து முதல் அறிவியலுக்கான நோபல் பரிசை இந்தியாவுக்கு பெற்றுத்தரும். 112. சர் சி.வி. ராமன் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் நம்ம எப்படி கொண்டாடி வர்றோம் அப்படின்னா, தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி வருகிறோம். 113. ராமன் விளைவு அவருக்கு பெற்றுத்தந்த பரிசு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றுத்தரும். எந்த வருஷம்னா 1930. 114. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சர் சி.வி. ராமன். 115. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது? இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். புக் பேக்கு. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் டேஷ் பிப்ரவரி 28. அடுத்து 117 கலைச்சொற்கள் பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள், சேட்டலைட், நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். அடுத்து 118. நம்ம இதோட வந்து இந்த முதல் பருவம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைப்பில் எதுவும் கொஸ்டின் கேட்கல, அதனால் இதை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருக்குறள் படிக்கும்போது கொஞ்சம் எல்லாத்தையுமே நல்லா வாசித்து நிறுத்தி பொறுமையாக படிங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. பொய்ப்பின் விரிநீர் விண்ணின்று வியனுலகத்து உடற்றும் உள்நின்று. இப்போ இந்த மாதிரி வந்து சீர்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. ஒரு திருக்குறளை சீர்களை மாற்றி மாற்றி கொடுத்து அதை சரியாக எழுத சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதை சரி பண்ண முடியும். அதில் ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தாவே கண்டிப்பாக எழுதிடலாம். இதுக்கு என்னென்னா, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. திருக்குறள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதிடலாம். அடுத்து, கெட்டார்க்கு கெடுப்பதும் சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் மழை எல்லாம். இது மாற்றி மாற்றி இருக்குது சீர்கள். அதை வந்து வரிசையாக வந்து நம்ம எழுதிட வேண்டியதுதான். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அடுத்து 119. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எந்த ஏவுகணைகளை கொண்டு பாதுகாப்பு துறையில் வெற்றி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்? இதை நம்ம வந்து கொஸ்டின் முன்னாடியே கேட்டிருக்கோம். இந்த மாதிரியும் ஒரு கேள்வி கேட்கலாம். இதை நம்ம விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இதை கடைசியாக சேர்த்துருக்கோம். அக்னி மற்றும் பிரித்வி. இதுதான் பாதுகாப்பு துறையில் இதை வச்சு தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார். அந்த கேள்வி கேட்கும் பொழுது சொல்லியிருப்பார். 120. யாருடைய பிறந்த நாள் உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது? நம்ம அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட பிறந்தநாள் தான் அக்டோபர் 15ஆம் தேதியை உலக மாணவர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ரைட்டு. இதோட வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே முடிஞ்சிருச்சு. இதோட நமக்கு 6th 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் முதல் பருவத்துக்கான எல்லா கேள்விகளையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸாக நம்ம எடுத்துட்டோம்.
நீங்கள் புக்கை படிச்சுட்டு நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா திருத்திக்குவோம். ரைட்டு. கடைசியாக விடாமுயற்சி ப்ளஸ் தன்னம்பிக்கை ஈக்குவல் டு வெற்றி. கண்டிப்பாக வந்து விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வெற்றி நிச்சயமாக கிட்டும். எல்லாரும் எதிர்காலத்தில் ஒரு நேர்மையான அரசு அதிகாரியாக ஆகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.